வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அரல்வாய்மொழியில இருக்கக்கூடிய தேவசகாயம் பிள்ளையோட திருத்தலம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த திருத்தலம் எதுல இருக்கு அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அரல்வாய்மொழியில இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துல காத்தாடிமலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி தேவசகாயம் பிள்ளையோட திருத்தலமான புலியூர் குறிச்சியில இருக்கக்கூடிய முட்டிடிச்சாம்பாறை போட்டிருக்கேன். இது என்னது அப்படின்னா நம்ம தேவசகாயம் பிள்ளைய இங்க வச்சுதான் அவங்க சுட்டு கொன்னாங்க. அந்த இடத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்த தேவசகாயம் பிள்ளையோட வரலாறை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நட்டாலம் பகுதியில வாசுதேவ நம்பூதிரிக்கும் தேவகி அம்மாளுக்கும் மகனாக பிறந்ததுதான் இந்த தேவசகாயம் பிள்ளை. இந்த தேவசகாயம் பிள்ளையோட இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை. தேவசகாயம் பிள்ளை அவரோட 28வது வயதுல திருவாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மாவிடம் படையில சேர்ந்தாங்க. குளச்சல்ல நடந்த டச்சு போர்ல டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவால் தோற்கடிக்கப்பட்டன. பிறகு டினலாயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். டினலாயின் நன்னடத்தையாலும் போர் திறமையாலும் பிறகு மார்த்தாண்டவர்மாவாலவே படை தளபதியாக்கப்பட்டார். அதன் பிறகு டினலாய்க்கும் தேவசகாயம் பிள்ளைக்கும் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைச்சது. இதன் மூலம் இயேசுவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு வடக்கங்குளம் ஆலயத்தில வச்சு ஞானஸ்தானம் பெற்றார். இது மன்னருக்கு பிடிக்காதனால கோபமடைந்த மன்னர் அரசு பொறுப்பிலிருந்தே அவங்கள நீக்கிட்டாங்க. அதன் பிறகு நிறைய தண்டனைகள் கொடுத்தாங்க. கடைசியா எரிமை மீது உட்கார வச்சு ஆரல்வாய்மொழியில இருக்கக்கூடிய காத்தாடி மலையில கொண்டு போய் சுட்டு கொன்னாங்க. அந்த இடம்தான் இன்னைக்கு புனித தலமா மக்களால வழிபட்டுட்டு வராங்க. தேவசகாயம் பிள்ளைய சுட்டு கொன்ன டைம்ல அவருக்காக ஒரு பாறை கண்ணீர் வடிச்சுதான். ஆனா அந்த பாறை இன்னைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க. வாங்க நம்ம அதைத்தான் போய் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே இந்த பாறையிலிருந்து கண்ணீர் மாதிரி வந்துட்டு தான் இருக்கு. கண்ணில இருந்து கண்ணீர் வர்ற மாதிரி தான் இதுல அழகா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா 4 சுத்தம் பாறையால சூழ்ந்து மேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழகா பாறைய நம்ம அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி இயற்கையாவே அதுல இருக்கு. பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கறதான் தேவசகாயம் பிள்ளைய சுட்டு கொன்ன இடம். கிபி 1952ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தான் அவங்கள இந்த இடத்துல வச்சு சுட்டு கொன்னாங்க. நம்ம இந்த படிக்கட்டு வழி மேலே ஏறி போகும்போது மேலே இருக்கிற பாறையில வச்சுதான் அவங்கள சுட்டு கொன்னது. அதுல தான் ஒரு கல்லிலால் செய்த சிலுவை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம தேவசகாயம் பிள்ளையோட கடைசி நிமிடம் இருந்த இடம்.
தேவசகாயம் பிள்ளை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட முழங்காலும் கை பாதங்களும் இந்த பாறையில பதிஞ்சிருக்கு. அவங்க என்னெல்லாம் துன்பம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத விளக்குது இந்த படங்கள் எல்லாமே. இயேசுநாதரும் கடைசி கட்டத்துல என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத விளக்கி இங்க நிறைய சிலைகளும் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி அடுத்தது மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்க போய் பாக்குறது மணி அடிச்சாம் பாறை அப்படிங்கிற ஒரு பாறை இருக்கு. தேவசகாயம் பிள்ளை இறக்கக்கூடிய டைம்ல மேலே இருந்து ஒரு பாறை கீழே வந்து விழும்போது மணி ஓசை கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாறையில இப்போ தட்டினாலும் மணி ஓசை கேட்கும் அப்படிங்கிற ஒரு பாறை இருக்கு. அதைத்தான் நம்ம இனி அடுத்தது பார்க்க போறோம். இந்த இடமே ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இங்க இருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. அவ்வளவு ஒரு இயற்கையான அழகு சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு இங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மணி அடிச்சாம் பாறை அப்படிங்கிறது இதுதான். இதுல நம்ம கல்லை வச்சு தட்டணும் அப்படின்னா மணி ஓசை கேட்கும். இங்க ஒரு பெரிய பாறையில பைபிளை அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு பைபிள் இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.